சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து, நம்மளோட வீடியோஸ்ல நோடல் அனாலிசிஸ் வீடியோ இருக்கு இல்லைங்களா? அதுக்கு எண்ட்ல வந்து நம்ம ஒரு நியூமெரிக்கல் குடுத்துருப்போம். இதோ இங்க பாருங்க, இதுதான் அந்த நியூமெரிக்கல். அதுதான் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். இப்போ யூசிங் மெஷ் அனாலிசிஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கரண்ட் த்ரூ 6 ஓம் ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சர்க்யூட்ல ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்கு, 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து நான் எப்பவுமே வந்து கரண்ட் எல்லாம் வந்து மெஷ் அனாலிசிஸ்ல வந்து கிளாக் வைஸ்ல தான் எடுப்பேன். ஏன்னா வந்து நம்ம தரவாகணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மெஷ்ல வந்து I1, செகண்ட் மெஷ்ல வந்து I2. இப்போ கரண்ட் சோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மெஷ்க்கு மட்டும், அதனால I1 = 20. செகண்ட் மெஷ்ல நான் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்டர் ரெசிஸ்டன்ஸ் 6 + 4 10 + 30 3 13 13 I2. அப்புறம் இந்த 6 ஓம்ல வந்து I1 இருக்கு, அதனால -6 I1 = கரண்ட் பிளஸ்ல இருந்து கிளம்புனா பாசிட்டிவ் ஈக்குவல் டு அந்த சைடு, இந்த சைடு வந்து கரண்ட் பிளஸ்ல இருந்து கிளம்புது, அதனால ரெண்டு சோர்ஸ் இருக்கிறதால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ -6 I1 + 13 I2 = 60. இது ரெண்டுத்தையும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து I1 = 20, I2 = 13.8461. ரெண்டுமே பாசிட்டிவ்ல கிடைக்கிறதுனால நம்ம அசியூம் பண்ண டைரக்ஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷனும் ஆக்சுவல் கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷனும் சேம்னு அர்த்தம். இப்போ I6 ஓம் 6 ஓம் வந்து மிடில் இருக்கிறதால நமக்கு வந்து I1 ஃப்ளோ ஆகும், I2 ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே சேம் டைரக்ஷனாக இருந்தால் அதோட டிஃபரன்ஸ் வரும். ஸோ I1 - I2 நான் எடுத்துக்கிறேன். இப்போ I1 - I2ன்னு எடுக்கும்போது, இப்போ பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா I1 டாமினன்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா I2 டாமினன்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ I1 வந்து மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகுது, I2 வந்து கீழேருந்து மேலே ஃப்ளோ ஆகுது. அக்கார்டிங்லி இந்த இது வந்துடும். இப்போ நம்ம பாசிட்டிவ் கிடைச்சிருக்கிறதுனால I1 டைரக்ஷனில் தான் இருக்கும் இந்த கரண்ட். ஸோ I6 ஓம் = 20 - 13.8461 ஆம்ஸ். அது வந்து 6.1539 ஆம்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போ இது முடிஞ்சிச்சு மெஷ் அனாலிசிஸ். இப்போ நோடல் அனாலிசிஸ் நம்ம பார்க்குறோம். நோடல் அனாலிசிஸ் எத்தனை நோடு இருக்கு? ஒரு நோடு, ரெண்டு நோடு, ரெண்டே நோடு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நோடோட வோல்டேஜ் வந்து V1 வச்சுக்கிறோம். செகண்ட் நோடோட வோல்டேஜ் வந்து ரெஃபரன்ஸ் நோடு, அதனால வந்து 0 வோல்டேஜ். இப்போ கரண்ட் வந்து எத்தனை பிரான்ச் இருக்கு? 1 பிரான்ச், 2 பிரான்ச், 3 பிரான்ச் இருக்கு. ஸோ I1, I2 and I3. ஸோ அப்ளைங் KCL. ஸோ I1 + I2 + I3 = 0. I1 வந்து நம்ம இப்படி எடுத்துருக்கோம், பட் ஆக்சுவல் கரண்ட் வந்து ஆப்போசிட்டா இருக்கு, அதனால -20 எடுத்துக்கிட்டேன். I2 வந்து V1 - 50/6. Difference in voltage I = V/R. So V வந்து difference in these two voltage divided by R 6 ohm அந்த branch resistor. So 6 ohm plus I3 வந்து V1 + 10. ஏன்னா இங்க வந்து இது வந்து aid பண்ணுது. So +10 - 0. V1 + 10 divided by 4 + 3 = 0. So -20 plus V1 - 50 divided by 6 plus V1 + 10 divided by 7 = 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து V1 = 86.9295 வோல்ட் வரும். ஓகேவா? இப்போ I6 ஓம் இஸ் நத்திங் பட் I2. I2 ஓட ஈக்குவேஷன்னா V1 - 50 divided by 6. இப்போ V1க்கு இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிடும். இங்க பாருங்க, V1 86.9295. I6 ohm is nothing but V1 - 50 divided by 6. 86.9295 - 50 divided by 6 = 6.1549 amps. இந்த நோடல் அனாலிசிஸ் மட்டும் எப்பவுமே வந்து கொஞ்சம் டிஃபர் இருக்கும். ஸோ 1/R வருதால. ஸோ மெஷ் அனாலிசிஸ் நோடல் அனாலிசிஸும் நமக்கு வந்து சேம் ஆன்சர் கிடைச்சிருக்கு, டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகேவா? SPT வந்து மொத்தம் 3 சோர்ஸ் இருந்துச்சு. ஒரு சோர்ஸ் மட்டும் நான் வந்து இப்போ 20 ஆம்ப் சோர்ஸ் வந்து ஆக்டிங் வச்சிருக்கேன். மற்ற ரெண்டுத்தையும் வந்து நான் வோல்டேஜ் சோர்ஸ்ன்றதால அதை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது வந்து டோட்டல் கரண்ட்னு வச்சுக்கிட்டா, ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து டோட்டல் கரண்ட்னு வச்சுக்கிட்டா, இது 2 பிரான்ச் இருக்குது. இது வந்து டோட்டல் கரண்ட்னு வச்சுக்கிட்டா 2 பிரான்ச் இருக்குது, I1, I2. இது வந்து R1, R2. நமக்கு வந்து I1 வேணும். I1 = I into other branch resistor divided by R1 plus R2. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் தான் வந்து
நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ I6 ohm dash இது ஏன் டேஷ்னு இருந்தால் ஃபஸ்ட்டு சோர்ஸ் அப்ளை பண்ண எடுத்துக்கிறேன். அதாவது I6 ohm dash equal to 20 டோட்டல் கரண்ட் வந்து 20 இன்ட்டு அதர் பிரான்ச் ரெசிஸ்டர் அதாவது 4 + 3 7 டிவைடட் பை 7 + 6 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த I6 ohm dash வந்து 10.7692 ஆம்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனை இப்படி டாப் டு பாட்டம். இப்போ 50 வோல்ட் சோர்ஸ் வந்து நான் ஆக்டிங் இது மட்டும் வேலை செய்யுது. அப்போ கரண்ட் சோர்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஷார்ட்ஸ் பண்ணணும். அதாவது மற்ற மற்ற சோர்ஸஸில் இப்போ 50 மட்டும் வேலை செய்யுது. இங்கே வந்து கரண்ட் ஃப்ளோ எதுவும் இருக்காது பிகாஸ் ஆஃப் ஓப்பன் சர்க்யூட். ஒன்லி இந்த இது மட்டும்தான் கரண்ட் இருக்கும். அப்போ அந்த கரண்ட் தான் வந்து 6 ohm ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகும். அதனால I6 ohm double dash is equal to 50 divided by the sum of the resistances in the loop. 50 divided by 6 plus 4 plus 3 equal to answer வந்து 3.8461 amps. இது வந்து upward direction. ஏன்னா நம்ம வந்து upward direction இப்படி ஃப்ளோ ஆகும். ஏன்னா பாசிட்டிவ் தானே, பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதனால இப்படி தான் ஃப்ளோ ஆகும். அடுத்தது இப்போ 10 வோல்ட் சோர்ஸ் ஆக்டிங், இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்றோம். அதர் சோர்ஸஸ்லாம் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுன்னா என்ன, இன்ஃபினிட்டி இஸ் லைக் ஏ ஓப்பன் சர்க்கியூட். இங்கே வந்து 0 ஓம் வந்து இஸ் எ ஷார்ட் சர்க்கியூட். அதுதான் அங்கே வோல்டேஜ் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸுக்கு வந்து 0 ஓம், ஐடியல் கரண்ட் சோர்ஸுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஓம். ஸோ அதனால் ஓப்பனும் இது வந்து ஷார்ட். திரும்பவும் இந்த கரண்ட்லாம் ஃப்ளோ ஆகாது பிகாஸ் ஆஃப் ஓப்பன் சர்க்கியூட். இது மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ I6 ohm triple dash is equal to 10. இந்த வோல்டேஜ் வந்து 10 divided by 6 plus 4 plus 3 equal to 0.7692. இதுவும் வந்து கரண்ட் ஆக்ஷன் ப்ளஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த பிரான்ச்சில் பாருங்கள் இது மேலே ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ டைரக்ஷன். இப்போ as per SPT I6 ohm is nothing but I6 ohm dash plus I6 ohm double dash plus I6 ohm triple dash. நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து வெவ்வேறு டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரே டைரக்ஷனில் கொண்டு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் கொண்டு வந்துருக்கேன். அதுதான் வந்து இங்கே எழுதிருக்கு. Please convert all current in the same direction before adding. For example, here downward direction. Okay. So I6 ohm வந்து downward directionல தான் இருக்குது. So it is 10.7692. இது வந்து upward direction இருந்துச்சு, downward directionலனா மைனஸ் வந்துடும். ஸோ -3.8461. இதுவும் upward direction இருந்துச்சு, அதை downward directionல கொண்டு வரணும், -0.7692. ஸோ இதோட ஆன்சர் வந்து I6 ohm equal to 6.1539 downward direction. அப்போ நமக்கு மெஷ் அனாலிசிஸும் வந்து சேம் ஆன்சர், நோடல் அனாலிசிஸில் வந்து சேம் ஆன்சர், இப்போ எஸ்பிடியில் வந்து சேம் ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து தெவெனின் தியரம் பார்க்க போகிறோம். தெவெனின் தியரத்தில் 2 பார்ட்டு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஆர்டிஹெச், 3 பார்ட்டு, ஆர்டிஹெச், விடிஹெச் அண்ட் ஐஎல். ஓகே, ஆர்டிஹெச் என்ன பண்ணணும், இந்த லோட் ரெசிஸ்டரை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஐடியல் கரண்ட் சோர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால். ஸோ இன்ஃபினிட்டி ரெசிஸ்டன்ஸ்ன்றதால இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் 2, அதை வந்து அதுவும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணணும். அது வந்து 0. ஸோ 0ன்னா ஷார்ட் சர்க்கியூட், ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது அங்கே தான் இருக்குது ஏபி. ஒரு சைடு வந்து ஓப்பன், ஸோ இந்த பிரான்ச்சே வராது, இது மட்டும்தான் வரும். அப்போது 4 + 3 அதுதான் 7. RAB = 7. இப்போ வந்து VTH கண்டுபிடிக்கணும். VTH கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த லோட் ரெசிஸ்டர் வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ வந்து மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து இங்கே ஓப்பன் சர்க்கியூட் ஆகிடுச்சுனால இது அப்படியே வந்து சிங்கிள் லூப் ஆகிடும். இந்த பிரான்ச்சில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்போ இந்த கரண்ட் வந்து இந்த 20 amps கரண்ட் தான் இது ஃபுல்லாகவே ஃப்ளோ ஆகிட்டு வரும். அப்போ இந்த வோல்டேஜ், இந்த இதில் என்ன வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ ஆகுது, இதில் வோல்டேஜ் ட்ராப் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது வந்து வோல்டேஜ் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து விஏபியில் கிடச்சிரும். இப்போ பாருங்க, விஏபி current entering point is positive, leaving point is negative.
ரெசிஸ்டன்ஸில். அதுபோல் இங்கே கரண்ட் என்டர் ஆகுது, இங்கே லீவ் ஆகுது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏபி. ஸோ 4 into 20 80, 3 into 20 60. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஷார்ட் மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். இதை போல் நான் கண்டுபிடிக்கணும். விஏபி கண்டுபிடிக்கணும்னா விஏபி இஸ் ஈக்குவல் டு பி டு ஏக்கு போகணும். அதாவது பியிலேருந்து ஏக்கு போகணும். அப்படி போகும்போது பொட்டென்ஷியல் ட்ராப் வந்து நெகட்டிவாக எடுத்துக்கணும், பொட்டென்ஷியல் ரைஸ் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்து இங்கே வரேன். இது வந்து பொட்டென்ஷியல் ட்ராப்பு, ஸோ -50. அப்புறம் இங்கேருந்து இங்கே வரேன், இது வந்து பொட்டென்ஷியல் ரைஸு, ஸோ +60. அப்புறம் எகைன் இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரேன், இது பொட்டென்ஷியல் ட்ராப்பு, அதனால் -10. இப்போ இங்கேருந்து இங்கே வரேன், இது வந்து பொட்டென்ஷியல் ரைஸு 80. ஸோ -50 +60 -10 இது அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ +80 வோல்ட்டு, +80 வோல்ட்டு. இதை போல் பாசிட்டிவில் கிடச்சிச்சின்னா ஏ இஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா? அப்போ விஏபி ஈக்குவல் டு 80 வோல்ட், ஏ இஸ் பாசிட்டிவ். இப்போ வந்து ஐஎல் கண்டுபிடிக்கிறோம். ஐஎல் என்ன ஃபார்முலா? அதுக்கு முன்னாடி நம்ம தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட் விடிஹெச் ஆர்டிஹெச் இது வந்து ரெண்டும் சீரிஸு. ஏபி டெர்மினல் அதில் வந்து லோட் ரெசிஸ்டர் வந்து அட்டாச் பண்ணுறோம். இப்போ வந்து சிங்கிள் லூப் ஆயிடுச்சு. அப்போ ஐஎல் இஸ் நத்திங் பட் விடிஹெச் டிவைடட் பை ஆர்டிஹெச் ப்ளஸ் ஆர்எல். ஸோ 80 divided by 7 + 6. I 6 ohm is equal to, that is IL equal to 6.1538 amps downward direction. Downward direction because current வந்து clockwise direction, பாசிட்டிவ்லேருந்து கிளம்பி இப்படி வரும். அப்போ இந்த பிரான்ச்சில் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகேங்களா? இது வந்து தெவெனின் தியரம். இப்போ வந்து நார்டன் தியரம் பார்க்க போகிறோம். நார்டன் தியரத்தில் ஆர்டிஹெச் ஆர்என் ரெண்டுமே சேம் தான். அப்போ ஆர்என் ஈக்குவல் டு 7 ohm. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்க வேண்டியது ஐஎன் மட்டும்தான். ஐஎனுக்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த லோட் ரெசிஸ்டரை எடுத்துட்டு அந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் வயரை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த ஷார்ட் சர்க்யூட் வயரில் என்ன கரண்ட் போகுதோ அதுதான் வந்து நார்டன் கரண்ட். அப்போது இந்த ஷார்ட் சர்க்யூட் வயர் இங்கே இருக்கிறதால போன இதில் வந்து ஓப்பன் இருந்ததால ஒரே லூப்பாக மாறிடுச்சு, அதாவது ஒரே மெஷ். இப்போ ஷார்ட் சர்க்யூட் இருக்கிறதால இப்போ 2 மெஷ் ஆயிடுச்சு. I1 20 amps clockwise direction எடுத்திருக்கேன். I2 இது வந்து 0 ohmல, காமனில் வந்து 0 ohm இருக்குது, அதனால அது வந்து பெருசாக இம்பாக்ட் ஆகுது. இது வந்து இண்டிபெண்டன்ட் லூப் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். வோல்டேஜ் என்ன வோல்டேஜ்? இது பாசிட்டிவ்ல ஆகுது, கரண்ட்டு இங்கேயும் பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 50 ப்ளஸ் இது ரெண்டும் 8 படுதுன்னு அர்த்தம். 50 + 10 divided by the total resistor 4 + 3. So 60 divided by 7, that is 8.5714 amps. இதுவும் clockwise direction தான். நான் எப்போவுமே வந்து clockwise directionல தான் எடுப்பேன். நீங்களும் அதே எடுத்து அதே வந்து மாஸ்டர் ஆகுங்க. I1 I2 அப்படின்னு இல்லை, அதை எப்படி வேணாலும் நம்ம வந்து பண்ண முடியும். clockwise directionலையும் எடுக்கலாம், அப்புறம் ஆன்டி clockwise directionலையும் எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்போ கரண்ட் சோர்ஸு இல்லை வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி இருக்கோ அது பிரகாரமும் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். அதை போல் ரொம்ப கேட்குறது வந்து ரொம்ப ரேரு. அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளேயும் ஒரு கணக்கு வந்து நான் சால்வ் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் வந்து தரவாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ I2 இப்போ நமக்கு I1 தெரிஞ்சிச்சு, I2 தெரிஞ்சிச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நார்டன் கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். நார்டன் கரண்ட் இங்கே இருக்குது. ஸோ I1 - I2 நான் எடுக்கிறேன். ஸோ 20 - 8.5714. ஸோ நார்டன் கரண்ட் வந்து 11.4286. I1 - I2 வந்து பாசிட்டிவ்ல வந்திருக்குதுனால இந்த கரண்ட் வந்து I1ஓட டைரக்ஷனை ஒத்து போகும். அதாவது வந்து இப்படி வரும், டாப் டு பாட்டம், A to B. அதான் இங்கே A to Bன்னு போட்டிருக்கேன். இப்போ நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரீங்க. நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு நம்ம வந்துட்டு இங்கே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இங்கே கரண்ட் சோர்ஸு, நார்டன் கரண்ட் சோர்ஸு இன் பேரலல் வித் நார்டன் ரெசிஸ்டன்ஸு. அது வரைக்கும் வந்து இது வந்து A and B இருங்க போட்டுறேன். இது வந்து A டெர்மினல் அண்ட் B டெர்மினல். அதில் A டெர்மினல் B டெர்மினல் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், அதாவது லோட் ரெசிஸ்டர் வந்து அட்டாச் பண்ணுறேன். அப்போது கரண்ட்டு லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து
டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகணும்னா இங்க வந்து அப்போர்ட் டைரக்ஷன்ல இருக்கணும். அதனால தான் இந்த இது அப்போர்ட் டைரக்ஷன் போட்டிருக்கேன். இப்போ வந்து கரண்ட் டிவிஷன் மெத்தட். இப்போ லோடு கரண்ட் கண்டுபிடிக்கணும் ஃபைனல் ஸ்டெப். IL ஈக்குவல் டு IN இன்டு RN டிவைடட் பை RN பிளஸ் RL. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. மெமரைஸ் பண்ணிக்கங்க. Therefore IL ஈக்குவல் டு 11.4286 into 7 divided by 7 plus 6. So I6 ohm equal to 6.1538 amps downward direction. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சது? இப்போ all method we got the same answer. So same answer நமக்கு கிடைச்சதால நம்ம வந்து தரவா இருக்கும்னு அர்த்தம். 6.1538 amps downward direction நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணிட்டு எனக்கு வந்து சொல்லுங்க. ஓகே. Thank you.